ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். சோதனைகளும் மேற்கொள்ளும் முறைகளும், அதாவது நம்மை டெம்ப்ட் பண்ணக்கூடிய சத்ருவினுடைய கிரியைகள் என்ன, அதனை மேற்கொள்ளக்கூடிய முறைகள் என்ன என்பதை இங்கே யாக்கோபு எழுதுகிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று ஒரு எச்சரிப்போடு கூட சோதனைகளை குறித்து விளங்க பண்ணுகிற, அதாவது டெம்ப்டேஷனை குறித்து விளங்க பண்ணுகிற யாக்கோபு நமக்கு அதை மேற்கொள்ளும் முறைகளையும் நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆகவே வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த அந்த சோதனைகள், சத்ருவினால் உண்டான சோதனைகளையும் அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதையும் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாமும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். சோதனை, அதாவது டெம்ப்டேஷன், டெம்ப்டிங் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய காரியம். சோதனை இல்லாத மனிதர்கள் இல்லை. தேவன் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது நன்மைக்காகவே. முதல் மனிதனும் அவன் இந்த காரியத்திலே சோதிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதாம் பாவமற்ற உலகில் வாழ்ந்தார். பாவமற்ற உடலில் அவர் இருந்தார். பசியின்றி இருந்த அந்த முதலாவது ஆதாமை அற்ப முயற்சியிலேயே சாத்தான் வீழ்த்தி விட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததே. இதோ பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரும் சோதிக்கப்பட்டார். பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில், பாவமற்ற உடலில், பசியில் துடிக்கும்போது வரும் சாத்தானை வீழ்த்தி இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் என்கிற காரியத்தை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது விழுந்து போன ஒரு உலகமாக, பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருந்தது. பாவமற்ற ஒரு சரீரத்தோடு கூட வந்த இயேசு கிறிஸ்து ஆதாமாவது நல்ல பசியற்று இருந்த, திருப்தியோடு கூட இருந்த சூழ்நிலையில் சோதிக்கப்பட்ட போது அற்பமாக ஒரு சின்ன சோதனையில் விழுந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். பசியில் துடிக்கும்போது 40 நாட்கள் உபவாசித்திருந்த இயேசு கிறிஸ்து அங்கே சாத்தானை வீழ்த்தி அவர் ஜெயித்ததை குறித்து தான் லூக்கா தன்னுடைய நூலிலே 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் இதை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை முழுமையான மனிதராக சுட்டி காட்ட விரும்புகின்ற லூக்கா இந்த காரியத்தை அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரமுடைய முழு மனிதராக விளங்கிய கிறிஸ்துவினுடைய சோதனை நமக்கு அந்த வெற்றி பெற்றது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபொழுது அவர் ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் சாத்தானினால் சோதிக்கப்பட்டார் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் சோதனை உடலுடன் தொடர்புடையது. மிகுந்த பசியில் இருக்கிறார். அந்த நேரத்தில் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லி, அதாவது தேவை அதிகமாக இருக்கும் பொழுது வழியை நான் உதவி செய்யட்டுமா, மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறது தான் சாத்தான். அவன் கேட்குறான், இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாத்தான் வானத்திலிருந்து வந்த அப்பத்திடம் இயேசுவே சொல்லுகிறார். யோவான் 6:51 வானத்திலிருந்து வந்த அந்த அப்பத்திடம் கல்லை அப்பமாக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையாக மக்களை பிழைக்க வைக்க வந்தவரே இயேசு கிறிஸ்து என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தபோதும் அவன் அவரிடத்தில் இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சொன்னபோது அவருடைய உடல் தேவைக்காக தேவ திட்டத்தை மீற செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டத்தை அவன் அங்கே மீறச் செய்கிறதற்கு முயற்சி எடுக்கிறான். இன்றைக்கும் தேவைகளோடு கூட நாம் இருக்கும் பொழுது, சரீர தேவைகளோடு கூட இருக்கும் பொழுது இப்படி தான் அவன் கேட்டு நம்மை வீழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். 2வது சோதனை ஆத்துமாவுடன் தொடர்புடையது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி செய்கிற ஒரு சதியாக அவன் அதை செய்ய பார்க்கிறதைத்தான் மார்க் 8வது அதிகாரம் 36
37 பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் அதனுடைய மேன்மை எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஆத்துமாவுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. 3வது சோதனை ஆவியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள அவரை விட்டுவிட்டு தன்னை தொழுது கொள்ள செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. யோவான் 4:23 இயேசுவே சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இங்கே சாத்தான் தன்னை தொழுது கொள்ளும்படியாக அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளின் மத்தியிலையும் அவர் ஆவி ஆத்மா சரீர சோதனையினுடைய கடுமையை அனுபவித்ததை அவருடைய கல்வாரி பாடுகளின் மத்தியிலேயும் நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது சரீரத்தில் இருந்த இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று யோவான் 20:28 சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று மத்தேயு 26:38 பார்க்கிறோம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆவியுடன் தொடர்புடையது. லூக்கா 23:46 என்றெல்லாம் அவர் கதறுகிற அந்த காரியங்கள் அவருடைய அந்த மனிதனாக வாழ்ந்த வாழ்க்கை முழுவதிலும் சத்துரு அவரை சோதித்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லா சோதனைகளிலும் இயேசு கிறிஸ்து அருமையாக வெற்றி பெற்றபடியினால அது நமக்கு வெற்றி பெற தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம எந்த மேற்கொள்கிற காரியத்தை எப்படி கற்றுக்கொள்ளணும்னா, இயேசுவானவர் வசனம் என்னும் வாளால் சாத்தானை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதம் என்று தான் எபேசியர் 6:17 பார்க்கிறோம். ஆனால் அதனை சரியாகவும் அதனை கூறாகவும் பயன்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சாத்தானுடைய அந்த சூழ்ச்சியே தேவ கட்டளைகளை நமக்கு தவறாக விளக்கி தேவன் மீது அவன் சந்தேகம் கொள்ள செய்வது தான் அவனுடைய காரியமாக இருக்கிறது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது போல மிக முக்கியமான காரியம் அதனை சரியான பொருளில் நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். வசனத்தை படித்து அதனுடைய அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போது தான் நாம் ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்ததாலேயே சோதனையை சந்திக்க வேண்டியது ஏற்பட்டது. முதல் மனிதன் ஆதாமும் சோதிக்கப்பட்டான். நாமும் நமது ஆவி ஆத்மா சரீரங்களில் சோதிக்கப்படலாம். அது இயல்பு. வெற்றி பெற வேண்டியது தான் நமது கடனாக இருக்கிறது. வென்றால் தேவதூதர்கள் கூட நமக்கு பணி செய்ய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது போல வர முடியும். பரலோகமே நம்முடைய வெற்றியை கொண்டாட முடியும். தேவனுடைய வசனத்தை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம சந்தேகிக்கக்கூடாது. அந்த அடிப்படை போனால் நம்முடைய ஆயுதமும் அது வீழ்ந்துவிடக்கூடியதாக மாறிவிடும். நாம் கிறிஸ்துவின் மேலே நிற்கிற அந்த அஸ்திபாரமும் கூட விலகிவிட முடியும். நமக்கு வீழ்ச்சி உறுதியாகிவிட முடியும். தவறல்ல என தோன்ற அந்த தகுந்த ஒரு குறுக்கு வழியை சாத்தான் எப்போதுமே நமக்கு போதிப்பான். இது தவறல்ல, குறுக்கு வழியில் நீ சென்றுடலாம், இதில் ஜெயிச்சிடலாம். அதாவது சத்துருவை சிலுவையில் வெற்றி சிறந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அவரிடத்தில் அவன் சொல்லுகிறான், என்னை தாழ பணிந்து கொண்டால் இந்த அதிகாரங்களை எல்லாம் நான் உமக்கு தந்து விடுகிறேன் என்று அவன் குறுக்கு வழியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கல்லை அப்பமாக்கி தின்பது பாவமல்ல, ஆனால் சரியானது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருடைய கட்டளை, யார் இந்த கட்டளையை கொடுக்கிறா, இதுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா என்கிற காரியத்தை நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உடனடி தேவையை தான் மனதில் கொண்டு சாத்தான் கிரியை செய்கிறான். நமது தேவை நேரத்திலையும் அவன் கேட்காம மே ஹெல்ப் யூ என வந்து நிற்கக்கூடியவன். உடனடி தேவைக்கு உடனடி பதில் என்ற இவனது உதவி நமக்கு நிச்சயமாக உபகாரமாக இருக்காது. அது கட்டாயம் உபத்திரவமாக வந்து முடிந்துவிடும். பல நேரங்களில் நமது பலங்கள், அதாவது நம்முடைய ஸ்ட்ரென்த்தையே அவனுக்கு சாதகமாக்கி கொள்ள பார்க்கிறான். இன்றைக்கு திறமையோடு கூட உலகத்தில் வாழக்கூடிய அநேகர் தங்களுடைய அந்த பலனை அல்லது தங்களுடைய தாளந்துகளை தீமைக்கு பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நல்ல வாய்ஸ் உள்ள சிறந்த பாடகர்கள்,
சிறந்த இசைக்கலைஞர்கள், சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள் அனைவரையும் தவறான நிலையில் அவன் தூண்டிவிட்டு தனது ராஜ்யத்தை கட்டிக்கொள்கிறதற்கு அவர்களுடைய திறமைகளை, தாளந்துகளை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமையை முட்டாள்தனமாக விளையாட்டுகளுக்கு நம்ம பயன்படுத்தி விட்டுவிடக்கூடாது. சாத்தான் அதை தான் செய்ய வைக்கிறான். ரெண்டாவது, 91ஆம் சங்கீத வசனத்தை பயன்படுத்தி தவறான வழிகளில் தூண்டி விடுறான். ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வந்தே முழு வசனத்தை கூட சொல்லலை. அவன் சொல்லுறான், நீர் கீழே குதிச்சிங்கன்னா அப்படியே உங்களுடைய பாதங்களை கல்களில் ஏந்தி கொண்டு அவர்கள் தூதர்கள் போவார்கள் என்று சொல்லி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் தூதர்களையே படைத்து தாங்குகிறவர் என்றுதான் எபிரேயர் 1வது அதிகாரம் 3-7 வரை பார்க்கிறோம். நீங்கள் குதிங்க, அவங்க உங்களை தூக்கிட்டு போவாங்க, கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லி சாத்தான் அங்கே ஆண்டவருடைய வல்லமையை சோதித்து பார்க்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை ஆராதிப்பதை தடுத்து அதனை நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து தள்ளி விடுகிறது தான் சாத்தானினுடைய பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. அதனை தடுக்க அவன் என்ன முயற்சி செய்யவும் அவன் தயங்க மாட்டான். தேவனை ஆராதிப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் அவனது தந்திரங்களை அறிந்து இந்த சூழ்ச்சியை நாம் வெல்ல வேண்டும். தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டு சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க வைப்பதும் அவனுடைய சூழ்ச்சி தான். எப்பொழுதும் ஒத்தாசை வரும் கண்மலையாகிய பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை, பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து சத்ருவினால் செய்யப்படுகிற அந்த சூழ்ச்சியை வெல்லக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு அற்புதமும் இல்லை. எந்த ஒரு சூழலிலும் அவரால் உதவி செய்ய முடியும். அவர் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைன்னு சொல்லி இதுவரைக்கும் ஒன்றுமே தோன்றவும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் தோன்ற போவதும் இல்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் வெற்றியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே சோதனைகளை நமக்கு சாதனைகளுக்கான சாதகங்களாக்கி நாம் சத்துருவை, சாத்தானை வென்று இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். சோதனைகள் ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் நமக்கு சத்ருவினால் உண்டாகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் உண்டான சத்ருவின் சோதனைகளை எப்படி மேற்கொண்டாரோ அதே போல நாமும் மேற்கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.